இன்றைக்கி அப்படி நடந்து வந்துட்டு இருக்க சொல்ல தான் வந்து பச்சை பயிரை பார்த்தேன். சும்மா கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிட்டு இருந்தா போல் இந்த பச்சை பயிர். என்னோடய பாட்டி தான் பச்சை பயிர் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கோணியில் வச்சுருந்ததை வந்துட்டேன். கோணியை பிரித்து பார்த்தா எக்கச்சக்கமான பச்சை பயிர் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா பச்சை பயிரையும் பார்த்துட்டு கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கிட்டேன் உரிச்சு சாப்பிட்றதுக்கோசம். 4 பச்சை பயிரை உரித்து கையில் வச்சுக்கிட்டேன். ரொம்பவே அருமையாக இருந்தது சாப்பிட்டு பார்த்தா. எங்கள் ஊர்லாம் இதை பச்சை பயிர் தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு உண்மையான பேர் பாசி பயிர்னு சொல்லுவாங்க. இந்த பாசி பயிரோட நன்மைகளை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்பட்டு போடுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இந்த பச்சை பயிரில் நார் சத்து, புரத சத்து இந்த மாதிரி வந்து நிறைய சத்துக்கள் காணப்படுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பச்சை பயிரில். இந்த பச்சை பயிர் எடுத்து தண்ணியில் அலசி காட்டன் துணியில் கட்டிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்தேன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுங்க. எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து முளை கட்டி இருக்கும். அந்த சாப்பிட்டோன்னா வந்து ரொம்பவும் சத்து இருக்கிறதுல எண்ணில் அடங்கா சத்து வந்து இந்த பச்சை பயிரில் வந்து இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்டோன்னா வந்து இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.